5 வாசிக்க கேட்போம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, போயிட்டாங்க. தேவன் வனாந்திரத்தில் அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அற்புத விதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். வனாந்திரமா இருந்தாலும் கூட கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஜனங்கள் பாருங்க, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. எதை நினைக்கிறாங்களா? 11:5 எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிகளையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் நினைக்கிறோம். அல்லேலூயா. அங்கெல்லாம் எப்படி பழைய வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நாங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? இதெல்லாம் வனாந்தரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி பழைய வாழ்க்கையை நினைக்கிறாங்க. அல்லேலூயா. உனக்காக தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பெரியது. நீ நினைக்க வேண்டுமானால் நலமும் விசாலமான தேசத்திலே கர்த்தரை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஐயா நினைத்திருக்கலாமே. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு எங்க நம்பிக்கை இருக்கு? நம்ம சரீரம் தான் இங்க இருக்குது, நினைவெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. அல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எகிப்தில தான் இருக்குது. ஆனா கிறிஸ்தவர்கள் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மீது ஐயா சோதரர் துளி கூட நம்பிக்கை இல்லாதபடி என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார், முடிந்த உடனே கொண்டு போவார் அப்படின்ற நம்பிக்கை இல்லையே. அல்லேலூயா. உன்னை எகிப்தின் அந்த வல்லமையிலிருந்து உன்னை முற்றிலுமாய் விடுதலையாக்கும்படியாகத்தான் கர்த்தர் சில வனாந்தரங்களில் அவனை சோதித்துக் கொண்டிருக்கிறார். மன்னாவை கொடுக்கிறாங்க. வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, அந்த மன்னாவை சாப்பிட்டு 40 வருஷ காலம் ஐயா சரீரத்துல பலவீனம் இல்லை. ஐயா சோத்ரம் ஐயா வஸ்திரம் கூட பழசாய் போகாதபடி அந்த 40 ஆண்டு காலம் அந்த மன்னாவினால் அந்த பிள்ளைகளை பலப்படுத்தி நடத்துகிறார். ஆனா கூட திருப்தி இல்லை, மனரமியம் இல்லை, உள்ளம் வாடி போகிறது. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு யோவான்ல 6வது அதிகாரத்துல. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரதியுத்தரமாக அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எதுக்கு தேடுறீங்க? நான் இந்த பட்டணத்துக்கு போனா ஓடி வந்துறீங்க, வனாந்திரத்துக்கு போனா ஓடி வந்துறீங்க, எனக்கு முன்னாடியே வந்து நின்றீங்க. எதுக்காக தேடுறீங்க? அல்லேலூயா. அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் சொல்ல விரும்பினதெல்லாம் வேற காரியங்க. நான் எதற்காக இந்த உலகத்துக்குள்ளே வந்தேன்? இந்த உலகத்தில் வந்த ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னால் கிடைக்கப்படுகிற ஒரு நித்திய ஜீவன் என்றென்றைக்கு பிதாவோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக, ஒரு இளைப்பாறுதலுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஐயா கால்நடையாக நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்டவரை விடுவிக்கிறவராய் ஒவ்வொரு கிராமந்தோறும் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் தேடி வந்த நோக்கம் பாருங்க. அவர் சொன்ன உடனே அவங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க. 6:30 வாசிங்க. அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜனங்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள்.
தேவகுமாரன் இந்த உலகத்தில் இறங்கி வந்து அவர்களுக்கு வழியை சத்தியத்தை அறிவிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஆனா உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி ஐயா சொல் என்னைக்கும் நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி ஒரு பரலோக மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஐயா அவர் கடந்து வந்தார். ஆனா அவங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தான், வார்த்தை அறிந்தவர்கள் தான். ஆனா என்ன கேட்கிறாங்க? அடையாளங்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆனால் சிலுவை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன். அல்லேலூயா. எவர்கள் முன் குறித்தார்களோ அவர்கள் நிச்சயமாய் எடுத்து வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் சில கூட்டம் அப்பத்திற்காக மாத்திரம் தான் வரும். அவங்க போயிட்டாலும் நம்ம வருத்தப்பட அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எவன் ஒருவன் ஐயா ஜீவ அப்பத்தை விரும்பி, இந்த வார்த்தையை விரும்பி, நான் திரும்பமா சொல்லுவேன், 5 அப்பம் 2 மீனை தேவன் ஐயா சொன்ன பணிக்கு பெருக செய்தது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்பாக அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த உபதேசத்தை கேட்டு வெகு நேரம் ஆன பின்புதான் அந்தரையே போய் கேட்கிறான். வெகு நேரமாய் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தான். சும்மா வந்தவன சாப்பாடு போட்டுட்டு ஐயா சாப்பாட்டுக்காக வசனத்தை சொல்றதில்ல, வசனத்துக்காக சாப்பாடு போட்டாரு. அல்லேலூயா. இந்த வசனத்தை அவங்க வெகு நேரம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஐயா சோதரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபதேசத்தை கொடுத்து அப்பதான் அந்தரையை சொல்றான், நீ வெகு நேரமா கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, இப்ப அவங்க எங்க போவாங்க? அவங்க அனுப்பி விடுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் ஐயா அந்த 5 அப்பத்தை 2 மீனை பெருகப்படுகிறார். இன்னைக்கு உபதேசத்தை கேட்க மனதில்லை. ஆனா விருந்து சாப்பாட்டுக்கு போட சொல்லுங்க, 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, காத்திருந்து பிரியாணி சாப்பிட்டு தான் போவாரு. நீங்க ரொம்ப பிரசங்கம் பண்ணினா போயிடுவாங்க. போனா போகட்டும் ஐயா. அல்லேலூயா. வார்த்தையை கேட்டு நித்திய ஜீவனுக்காக அவனை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறவன் எவன் அவன் கூட இருப்பான். அல்லேலூயா. இது நல்லா வாசிச்சு பாருங்க. ஐயா சொல்ற 41 வசனத்தை வாசிச்சு பாருங்க. வந்த சொன்னது நிமித்தம் முறுமுறுத்து, நீ மாம்ச பிரகாரமா பார்க்கிறா பாருங்க. யூதர்கள் ஐயா சொல்ற அடையாளத்தை கேட்கிறான். அடுத்து ஐயா சொல்ற வானத்திலிருந்து அவர்கள் முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய உபதேசம், செம்மையான உபதேசத்தை கேட்க ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு அப்படிதான். நீங்க மாம்சத்தை கேட்டீங்கன்னா ஐயா தேவன் தன்னை வெளிப்படுத்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன யார் என்று சொல்லுகிறார்? நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அவர்கள் சொந்த ஊரிலே ஒரு அற்புதம் கூட நடக்கல. ஏன் தெரியுமா? அவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் நம்ம கூட தானே இருந்தானே. ஐயா சொல்ற அவரை மாம்சரீகமாய் பார்க்கிற வரைக்கும் ஐயா உன்னுடைய வாழ்க்கையிலே ஐயா எந்த வெளிப்பாடும் இருக்காது, ஐயா எந்த விடுதலையும் இருக்காது. நீ என்னை யார் என்று பார்க்கிறாய் சொல்லும் பொழுது அவன் சொல்றாரு, நீ தேவனாகிய குமாரனுக்கு மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவின் ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லும் பொழுது இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. அவரை குறித்த சரியான வெளிப்பாடு உள்ளவர்கள் மீது ஐயா என் ஆண்டவர் அவர்களை கொண்டுதான் சபையை கட்டுவார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அல்லேலூயா. நீங்க புசிப்பும் குடிப்பும் வச்சு தேவராஜ்யத்தை கட்ட முடியாது. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானம் அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும். அல்லேலூயா. உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய நீ ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றாரு, நான் நயவசனிப்பினாலே உங்கள் ஒருவரை கூட இழுத்துக் கொள்ளவில்லை, மாயமான தந்திரத்தினாலே இழுத்துக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததாய் புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட இந்த வார்த்தை புறப்படுகிற பொழுது அதுதான் இருதயங்களை மாற்றும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க. அதே யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை வசனம் ஆவியாய்
வாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, ஆனால் ஆவியினால் உயிர்ப்பிக்கும். இந்த வசனம் ஆவியின் ஜீவனுமாய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஆவியின் ஜீவனுமாய் புறப்பட்டு வருகிற பொழுது அது உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து 68வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக 67 இருந்து வாசிக்கும். அப்பொழுது இயேசு பன்னிரவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பேதுருட்ட கேட்கிறாரு. ஐயா ஸ்தோத்திரம் 11 பேரை பார்த்து கேட்கிறாரு. பின்வாங்கி அவங்களும் கடின உபதேசம் அப்படின்னு பின்வாங்கி போக நினைத்து அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது ஐயா ஸ்தோத்திரம் நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்திலே உண்டே என்று சொல்லி அந்த கூட்டம் அப்பத்துக்கு வருகிற கூட்டம் அல்ல. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மையை வாழ்க்கையில நடக்கணும்னு வர கூட்டம் அல்ல. ஐயா ஸ்தோத்திரம் நித்திய ஜீவ வசனத்துக்காக எந்த கூட்டம் ஒருவன் ஐயா சபையை தேடி வருகிறானோ நான் சொல்றேன், அவன் தான் கடைசி வரைக்கும் ரீபா சகதர் அபரவா இயேசுவுக்காக வைராக்கியமாய் செயல்படுவான், இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழுவான், இயேசுவை கடைசி வரைக்கும். ஐயா ஒருவேளை மறுதலித்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட, அப்படிப்பட்ட தள்ளப்பட்டால் கூட மறுபடியும் எழுப்பி ஐயா அவன் செயல்பட காரணமாய் இருக்கிறது. அவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. இந்த வசனம் ஐயா நான் சொல்லுகிறேன், உனக்குள்ளே இருக்கிற ஒரு நாள் அது உயிர்ப்பிக்கப்படும். அதனாலதான் எந்த இடத்துல போனாலும் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். நானும் சொல்றேன், நீங்க எதை எடுத்துட்டு போறீங்களோ இல்லையோ, யாரை பாக்குறீங்களோ இல்லையோ, இந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நீங்க எங்க போனாலும் பரவாயில்லை, இந்த வேதாகமத்தை மாத்திரம் சுமந்து போக. ஆண்டவர் இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் பாக்கியவான்களாய் இருப்பது. வேதத்தை விட்டுட்டு ஐயா அற்புதங்கள் அடையாளங்கள் எதை நீங்க பின்தொடர்ந்தாலும் ஹல்லேலூயா ஒரு நாள் பின்வாங்கி போகிற ஒரு அனுபவம், இடரல் அடைகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அதற்குள்ள எல்லாரும் தள்ளப்பட்டாங்க. நான் தான் ஜீவ அப்பம் சொன்ன அடுத்த நிமிஷத்துல எல்லாரும் இடரல் அடைந்தார்கள் என்று அந்த அதே 6வது அதிகாரத்தில் இருக்குது. பின்வாங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஐயா சீஷர்கள் மாத்திரம் தான் அவர்கள் கடந்து போனார்கள். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு சீஷர்களாய் இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டிய நீங்கள் ஐயா ஸ்தோத்திரம், இன்றைக்கு இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு எழும்பு என்று கட்ட சொல்லுகிறார். எழும்பு. வசனம் சத்தியம், இது ஆவியாக இருக்கிறது. இது ஆவி உயிர்ப்பிக்கும். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.